அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, உறவினர்களே, இந்த இடத்தில் ஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் தண்ணீரில் ஓதி ஊதுவது, அதனை தெளித்தல் சம்பந்தமான எல்லாம் பித்அத் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை, எனவே பித்அத் என்றிருக்கிறார். இந்த விஷயத்தை கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்க்குறோம். இதில் பொதுவாக எல்லாரும் விளங்கி வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான், மார்க்கத்தை நாம் கேட்கும் பொழுதோ யாரிடமிருந்து கேட்கிறோம் என்றதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது இந்த மருத்துவ தலைப்புண்டு வந்தாலே அது தனி, இபாதாத்துண்டு வந்தால் அந்த இபாதாத்தில் தான் அந்த பித்ஆ என்ற விடயம் வரும். மருத்துவம் என்று வந்தால் மருத்துவத்தில் ஷிர்க்கை தவிர்த்த வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், மருத்துவங்களை செய்யலாம். அதில் ஷிர்க்கு சேரக்கூடாது. இந்த ஒரு விஷயம்தான் இருக்குது. இவர் சொன்னது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை, எனவே பித்அத் என்று சொல்லி முடித்தார். ஆனால் அது என்ன செய்யலாம், இபாதாத்தில் கொண்டு வரலாம். அதிலும் இன்னுமொரு இடைவெளி இருக்குது, அது ஒரு இடத்துல நான் பேச வேணும். இப்போ இந்த தலைப்பு இது இல்லை. இந்த தலைப்பு என்னென்னா, இது பாபு கிதாபு திப்ன்றது, அதாவது மருத்துவம் என்ற தலைப்புக்குள்ளால், பாபு ததாவி என்று சொல்லுவாங்க, மருந்து செய்தல் என்ற தலைப்புக்குள்ளால் தான் இது வருது. இதில் தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு விடயம், ஷிர்க் இருக்கக்கூடாது. ஷிர்க்கு தவிர்த்தால் வேண்டிய மாதிரி செய்யலாம். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதலாம், சுன்னத்தான துவாக்கள் ஓதலாம், திக்ர்களை பாவிக்கலாம், அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பாவிக்கலாம், ஓதலாம். அது இல்லாமல் இவராக இயற்றின துவாக்களை ஓதலாம், ஊதினதை குடிக்கலாம், தெளிக்கலாம், வேண்டியதை செய்யலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதில் என்ன, ஷிர்க்குடைய வசனம் வரக்கூடாது, விளங்க முடியாத வசனங்கள் அதுக்குள்ளால் பாவிச்சிருக்கக்கூடாதுன்றது தான் மிக பிரதானமான விஷயம். இதனால தான் நாங்கள் இன்னொரு விஷயத்தை இதில் விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை செய்யாமல் தவிர்த்தார்கள், செய்யவில்லை என்றால் அவர்கள் செய்யாமை அந்த விடயம் பித்அத் என்றதுக்கு இல்லாட்டி இஸ்லாத்தில் இல்லைன்றதுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் என்ற தலைப்புக்குள்ளால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை எனவே பித்அத்னு சொல்லி ஒரு நாளும் சொல்ல இயலாது. ஆனால் இந்த மருத்துவ தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக செய்திருக்கிறார்கள், ஓதியிருக்கிறார்கள். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நாங்கள் பார்ப்போம். சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பு தான் இது. அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் கூட என்ன செய்வோம், இந்த ருக்கியான்றதை செய்வோம், ஓதி இப்படி செய்கிற வேலை இருக்குது எங்கள்கிட்ட. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, கைஃப தரா ஃபீ தாலிக், உங்களுடைய கருத்து என்ன, யோசனை என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஅரிது அலைய ருகாக்கும், நீங்கள் அந்த ஓதுற இது எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னால் வச்சு என்ன செஞ்சாங்க, அதை ஓத வச்சாங்க. முடிச்சுட்டு சொன்னாங்க, லா பஸ பிர் ருகா மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், இதில் ஷிர்க் இணைய சம்பந்தமான வசனங்கள் ஒன்றுமே இல்லாட்டி அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாங்கள் அதாவது இந்த ருக்கியா தண்ணீரில் சும்மா ஓதலாம், தண்ணீரிலும் ஓதலாம். அந்த ஓதுதல் என்ற விஷயம் வந்தாலே ஒரு முபாஹானது, ஆகுமானது, அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எப்போ நாங்கள் குர்ஆனுடைய வசனம் ஓதுவோம் அப்போ பிரச்சனை இல்லை, குர்ஆனுடைய வசனம் ஓதுனாலும் பிரச்சனை இல்லை. அஸ்மா ஹுஸ்னா ஓதுற பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் பிரச்சனை இல்லை, சுன்னத்தான துவாக்கள் இருக்கும். அல்லது இவராக இயற்றின அர்த்தமுள்ள நல்ல தெளிவான வசனத்தில் வந்த துவாக்களை கூட என்ன செய்யலாம், அதில் இந்த ருக்கியா ஷரியாக்குள்ளே சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. எப்போ இதுக்குள்ளால் ஷிர்க்குடைய வசனங்கள் வாக்கியங்கள் பாவிக்கப்படுமோ, அர்த்தங்கள் விளங்காத சில மூடலான விஷயங்கள் பாவிக்கப்படுமோ, அப்போ தான் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற விஷயம் வரும். அது இல்லாமல் என்ன, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அதுதான் தெளிவாக சொன்னாங்க, மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், ஷிர்க் இல்லாட்டி அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எனவே
இந்த தலைப்பில், அதாவது இந்த மருத்துவம் என்ற தலைப்புக்குள்ளே வந்தால் பிரதானமான விஷயம் என்ன, அடுத்தவருக்கு ஒரு பலனை உண்டு பண்ணுதல் என்று வந்தால் அதில் இந்த ஷிர்க் அடிப்படையான கொள்கையில் பிளவு வர இல்லாட்டி மேல் சொன்ன முறைப்படி தாராளமாக என்ன செய்யலாம், ஓதி ஊதுறது தெளிக்கிற வேலை எல்லாம் செய்யலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனக்கு என்ன செய்கிறார்கள், ருக்கியா ஓதியிருக்கிறார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதி ஊதுற இந்த விஷயம் செஞ்சிருக்கிறார்கள். ஹதரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஓதியிருக்கிறார்கள். எனவே இவர் சொன்ன பிதாத்துக்கும் பிதாத்துன்னு சொன்னதுக்கு இருக்கும் இடையில் ஒரு வீதம் கூட சம்பந்தம் இல்லை. நாங்கள் சட்டத்தை விளங்கும் பொழுது அதை ஆரம்பத்தை ஞாபகப்படுத்தினோம், யாரிடமிருந்து சட்டத்தை நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை கேட்குறார்கள். குறிப்பாக சமூக வலைதளங்களில் கேட்குறார்கள். என்ன செய்யணும், அதை கொஞ்சம் ஞாபகத்தோட சட்டங்களை விளங்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் அந்த ஆதாரங்கள் ஒன்று சொன்னோம். புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் சொன்னோம். புகாரியில் வரக்கூடிய இந்த ரிவாயத்தை மட்டும் பார்த்தோம்னா இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயம் விளங்கிடும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் போனாங்க. ஒரு ஊரை தாண்டி போகக்குள்ள அவங்கள்ட்ட, அதாவது விருந்தாளியாக விருந்தோமல் வேண்டியும் கூட அந்த ஊராக விருந்து உபசாரம் செய்யலை அவங்களுக்கு. அப்போ அந்த ஊரில் அதே நேரத்தில் அந்த ஊரில் அவங்களோட தலைவருக்கு பாம்பு இல்லாட்டி தேல் கொட்டுது. அப்போ இவங்கள்ட்ட கேட்டாங்க. அவங்க எல்லாம் முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் செய்யலாம் போச்சு அவங்களால. அவங்களோட மருந்து ஒன்றும் வேலை செய்யலை. அப்போ பேசிக்கொண்டா நாங்கள் இந்த ஆட்கள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் ஏதாவது சேராக்களிக்கிறாங்களான்ட்டு கேட்டாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து சேராக்களிக்கிறான்னு கேட்டோடனே அபூ சாயித் அல் குத்ரி ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னால் செய்ய தெரியும், பிரச்சனை இல்லை, செய்யலாம்ட்டாங்க. ஆனால் சொன்னாங்க, வல்லாஹி லகத் இஸ்தலஃப்னாக்கும் ஃபலம் துதையிஃபூனா, நாங்கள் உங்கள்கிட்ட விருந்தாளியாக வந்தோம், நீங்கள் என்ன செய்யலைங்களே, நீங்கள் விருந்தோம்பல் செய்யலை, கணக்கெடுக்கலைங்களே, என்ன நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன். ஃபமா அன பிராக்கின் லக்கும் ஹத்தா தஜ்அலூ லனா ஜுஅலன், நீங்கள் எனக்கு கூலி ஒன்று தர இயலும்னு சொன்னால் தான் என்ன செய்வேன் நான். இப்போ அதான் ஆட்டு மந்தையில் பெரிய ஒரு ஆட்டு இதை காட்டி சொன்னாங்க. இவ்வளோ பெரிய ஆடு, அதை கிட்டத்தட்ட 30 ஆடு நான் ஓதி சுகமாக்குற வேலையை நான் பார்க்குறேன். ஒரு 30 ஆடுகள் எனக்கு தரோம்னு சொன்னாங்க. ஏன் 30 கேட்டாங்கண்டா, போயிருந்தாங்க 30 பேர், கிட்டத்தட்ட சாதாரணமாக கிட்டத்தட்ட 30 பேர், ஆளுக்கு ஒரு ஆடுன்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி அவங்களும் உடன்பட்ட உடனே என்ன இப்போ ஓதினாங்க, என்னத்தை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாங்க. ஓதினதுக்கு பிறகு ஓதினோடனே ஃபக்க அன்னமா நுஷித மின் இகாலின் ரிவாயத் இருக்குது, கட்டி போடப்பட்ட ஒரு மேலே அவுத்தோன்னு எப்படி அப்படியே இந்த வெளியால் அவசரப்பட்டு வருவாரோ, ஜெயிலேருந்து வர மாதிரி, இல்லாட்டி கடிவாளம் விடப்பட்டதுலேருந்து பிடுங்கி கொண்டு வெளியால் வர மாதிரி அவர் சரியான உற்சாகத்தோடு வெளியே வந்தார், நடந்து தெளிவாக வந்தார். உடனே அவங்க சொன்னமா என்ன செஞ்சாங்க, 30 ஆடுகளை கொடுத்துட்டு கொடுத்தா வேறு சாப்பாடு கொடுத்து பால் கொடுத்து கறந்து கொடுத்து கண்ணியப்படுத்தி அனுப்பினாங்க. இப்போ போன சஹாபாக்கு பேசிக்கொண்டா நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம், ஆடை எல்லாரும் பிரித்து ஆளுக்கு ஒரு ஆள் மாதிரி ஆடை செஞ்சு பிரித்து எடுத்துக்குவோம். அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை லா தஃஅலு ஹத்தா நஅத்திய நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட இதை ஃபுல்லாக சொல்லணும், சொன்னதுக்கு பிறகு அவங்க முடிவு தந்தால் தான் என்ன செய்யலாம், நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் அது வரைக்கும் இப்படி இதை ஓதி ருக்கியா செய்யலாம்ன்ற விஷயம் என்ன இல்லை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கல. இவங்க தானாகவே நினைச்சு அபூ சாயித் அல் குத்ரி ரலியல்லாஹு நினைக்கிறாங்க ஃபாத்திஹா ஓதி சோமாக்கலாம்ன்றதில் யக்கீன் உறுதி அவங்கள்ட்ட இருந்துச்சு. போனாங்க, ஓதினாங்க, ஃபாத்திஹா ஓதினாங்க. என்ன செஞ்சாங்க, இவ்வளோ ஆடு கிடைக்குது. சும்மா இந்த ஆட்டை கணக்கு நாங்கள் பொதுவாக இலங்கையுடைய சாதாரண கணக்குப்படி ஒரு ஆடு பெரிய விலை போனாலும் 50,000 வச்சா கிட்டத்தட்ட 15 லட்சம் வந்துடும், 30 பேர் குறைஞ்சது. அப்போ நான் கேட்போம், பாத்தியாண்டு ஓதிட்டு 30 லட்சம் எடுக்கலுமா, அந்த 10-15 லட்சம் இவ்வளோ காசு எடுக்கலுமான்னு நான் கேட்போம். என்ன பிரச்சனைண்டா அது சம்பந்தமாக ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விரிவாக பேசியிருக்கிறார்கள். இது எப்போ எடுக்கலாம், நல்ல விஷயம் எடுக்கலாம்னு சொன்னால், அதாவது செல்வந்தராக அவர் இருந்து பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, அதே நேரத்தில் அவருக்கு ஷிஃபா நாங்கள் ஓதி கொடுக்கலாம் என்ற நிலையை நாங்கள் இருக்கிறோம்.
அந்த எங்களுக்கும் அந்த பணத்துடைய தேவைப்பாடும் இருக்குது, அவர் கொடுக்கக்கூடிய ஆளாக இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? அப்படித்தான் நான் எடுக்கணும்னா எடுக்கலாம். அதாவது இவங்க விருந்தாளியாக போனாங்க, இப்போ கூட்டிக்கொண்டு போன ஆக்கள் பசியில் இருக்கிறாங்க, இந்த ஆளும் சாகரமாக இருக்கிறாரு, அவரை செய்யணும், அவரை உயிர் கொடுத்த ஆள் எடுப்பணும், அது பெரிய விஷயம். இவங்களுக்கு என்ன பசியில் இருக்கிறாங்க, 2 விஷயம் நடக்கணும் என்றதுக்காக வேண்டி தான் இவங்க 30 ஆடவங்க கேட்டாங்க. அதே மாதிரி அந்த ஷிஃபா கொடுக்குறன்ற விஷயத்தில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்னென்னா, அவங்களுக்கு அந்த நோயுற்ற ஆளுக்கு இது பெருசு இல்லை, இந்த 30 ஆடு பெருசு இல்லை, உயிரை காப்பாற்றி உயிரை நோயை இல்லாமலாக்கி எழும்புறது தான் பெரிய விஷயம். எனவே அதை விட கூட கேட்டிருந்தால் கூட அவங்க கொடுக்க தயார். ஏனெண்டா அவங்களுக்கு தேவை நோயிலேருந்து இவங்களை பாதுகாக்கிறது. இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க? அப்போ இது கிதாபு திப்பில் சஹீல் புகார் எழுதிக்கிறாங்க. அது இல்லாமல் என்ன, அதாவது பாபு ருக்கியத்துல் ஃபாத்திஹா மூலமாக ஓதுறது, ஃபாத்திஹா மூலமாக ஷிபா கிடைக்கிற விஷயம் விரிவாங்க பேசிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லீம்லேயும் இதே ரிவாயத்து பார்க்கலாம் உங்களுக்கு. அதில் ஓதிட்டு காசு எடுக்கலாம், குர்ஆனை திக்ர ஓதிட்டு காசு எடுக்கலாம், பணம் எடுக்கலாம், கூலி எடுக்கலாம் என்று பேசிக்கிறாங்க. அதாவது கூலிக்காக வேண்டி ஓதுகிற தலைப்பில்லை இது வந்து ருக்கையா செய்கிறதுக்காக வேண்டி தான் இவர் ஓதுறாரு, அந்த ருக்கையாவுக்கான எடுக்கலாம். கூலிக்காக வேண்டி குர்ஆன் ஓதுகிற தலைப்புக்குள்ளால் இது என்ன செய்யாது, இது வராது. அடுத்தது புகாரி, முஸ்லிம், நசாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபிலையும் இதே விஷயத்தை பேசிக்கிறார்கள், விரிவாக பேசிக்கிறார்கள். எனவே இதெல்லாம் இருக்கத்தக்க, எவ்வளோ ஆதாரம் இருக்கத்தக்க உலமாக்கள் இந்த என்ன செய்கிறாங்க, இந்த பிரதானப்படுத்துகிறாங்க ஒரு விஷயத்தை. குர்ஆனுடைய பரக்கத்தின் மூலமாக என்ன செய்யலாம், ஷிஃபாவை பெற்றுக்கொள்ளலாம், நோய் நிவாரணை பெற்றுக்கொள்ளலாம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் ஊதுறது துப்புறதுன்னு சொன்னால் காரி துப்புறது இல்லை, அந்த காத்தோட சேர்ந்து இவருடைய எச்சில் ஒரு துவான வடிவில் என்ன செய்யணும், அது போகணும், அது போய் நோயாளிக்கு படணும். நோயாளிக்கு கடிச்சிருந்தா ஏதாவது காயம் இருந்தால் அதில் அது போய் படணும். இதுதான் அடிப்படையான விஷயம். அப்போ எச்சியை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம், நேரடியாக கொண்டு போக இல்லாட்டி தண்ணியை ஒரு வசீலாவாக பாவிச்சு தண்ணீரில் ஓதி அதை குடிக்கிறது, அதை குளிப்பாட்டுறதால அதை கொண்டு தெளிக்கிறது, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்றது மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக இது ஷிர்கிலிருந்து விலகி இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், ருக்கியா ஊதலாம், தண்ணீரை ஊதலாம், தெளிக்கலாம்ன்றது பிரச்சனை இல்லை. இதை நாங்கள் சஹாபாக்களோட சேர்த்து பார்க்கக்குள்ள மிக விரிவாக நிறைய விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் உள்ளடக்க இயலாது, நேரம் சுருக்கமானது. முதலாவது நான் சஹீஹான ரிவாயத்தில் பார்த்துட்டோம், மர்ஃபூஆன ரிவாயத்தில் பார்த்துட்டோம். அடுத்த சஹாபாக்களுடைய இதில் நான் கொஞ்சம் பார்ப்போம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை எழுதி அதை தண்ணியில் கழுவி நோயாளியை கொடுத்த சம்பந்தமான விஷயம் இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதாவது பெண்கள் குறிப்பாக அந்த குழந்தை கிடைக்கிற அந்த வருத்த நேர்மிக்கக்குள்ள குர்ஆனத்தை எழுதி அதை கழுவி அதை என்ன செய்கிறது, குடிக்க கொடுக்கறது, அதை அவங்களுடைய வயிற்றில் அப்படி தெளிக்கிறது, தடவுறது, இதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த வேலை செஞ்சோன்னு இந்த செஞ்சுக்கிறாங்க. அதில் அது இந்த விஷயத்தை நான் பார்க்கலாம். அதாவது இப்னு அபி ஷைபால பார்க்கலாம், கிதாப் திப்ல பதிவு செஞ்சுக்கிறாங்க. அது ஹசனான இஸ்னாதோடு இருக்கிறது. நாங்கதா சரி. அடுத்ததாக இப்னு கையம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வந்து இது என்ன செஞ்சால் சஹீஹ்னு சொல்லி பேசிக்கிறாங்க, ஜாதுல் மாத்ல பேசிக்கிறாங்க. சரி. அடுத்தது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தை பார்ப்போம். அவங்க வந்து தண்ணீரில் ஓதி அதை என்ன செய்கிறது, தெளிக்கிறது, ஊத்துற சம்பந்தம் பேசிக்கிறாங்க. அதாவது ஷிர்க்குடைய வசனம் ஒன்றுமே இல்லாட்டி தாராளமாக என்ன செய்யலாம், இதை ஓதி தண்ணியில் ஓதி அது நோயாளிக்கு ஊற்றுறது தெளிக்கிற விஷயத்தில் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் என்ன அவருடைய நோய் வந்து லேசாக்குறதுக்கான இந்த விஷயம் செய்யலாம்னு பேசிக்கிறாங்க. அடுத்தது இமாம் சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் வந்து கிபார் தாபீன் சம்மந்தப்பட்டவங்க. அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தண்ணீரில் இப்படி ஓதி இதை ஊதுறது நல்ல மண்ணு கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, என்ன இதை கானபில் குர்ஆனி வத்திக்கல் ஏன்னா ஃபலம் யரப் அசம் இதாலுக்கு இதை கானபில் குர்ஆனி வத்திக்கல், இது வந்து குர்ஆன் திக்ரோடு அமைஞ்சிருக்குது என்று சொன்னால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அபூதாவுது இந்த விஷயத்தை மராசியில் பார்க்கலாம், இப்னு அபி ஷைபா இப்னு அபி ஷைபாலாம் அதை பார்க்கலாம். அடுத்தது சமகாலத்துக்கு நாங்கள் வருவோம். அப்போ சமகாலத்துக்கு அதாவது
ஆரம்ப காலத்திலிருந்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய நிலைப்பாடு எடுத்தோம்னா தாராளமாக செய்யலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆதாபு ஷரய்யால பார்க்கலாம். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில் விரிவாகவே பேசிக்கிறாங்க. அதாவது இது வந்து செய்யலாம், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அஸ்மாவுல்லா வச்சு செய்யலாம், குரானை வச்சு செய்யலாம். இது செய்கிறது வந்து இஜ்மா படி ஜாயிஸ்ன்றது பேசிக்கிறாங்க. இது மிக மிக முக்கியமான விஷயம், இஜ்மான்ட்டு அதில் பேசிக்கிறாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, தாராளமாக தண்ணியில் ஊதி அதில் பரக்கத்தை எடுத்து என்ன செய்யலாம், ஆளுக்கு தெளிக்கிற விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற விஷயத்த பேசிக்கிறேன் இமாம் நவவி ரஹிமஹுல்லாங்க. சமகால உலமாக்கள் நான் இப்போ வருவோம், அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால் நிறைய ஃபத்வாக்கள் எடுத்தோம்னா, குறிப்பாக இந்த வஹாபிஸ் உலமாக்களுடைய ஃபத்வாக்கள் எடுத்தாரான் எல்லாரையும். அப்துல்லா அப்சித் பாஸ் இப்னு பாஸ்ன்னு சொல்லுவோம், பின் பாஸ்ன்னுவோம். அவர் வந்து பல முறை தண்ணீரில் ஓதுறது, ஜேத்தூனில் ஓதுறது, நோயாளியை குளிக்க கொடுக்கறது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்றதை விரிவாக பல இடங்களில் பேசிக்கிறாரு. அது உண்டு. அடுத்தது மஜ்மு ஃபத்தாவா இப்னு பாஸில் பார்க்கலாம். அடுத்தது முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் அவனோட ஃபத்வாம் என்ன, நோயாளிக்கு என்ன செய்யலாம், தண்ணியில் வந்து ஓதி கொடுக்குற விஷயம் செய்யலாம். ஆனால் அவர் சொல்கிற வந்து அதாவது ஒரு சின்ன ஷர்த் உண்டு. என்ன சொல்கிறார், ஐயசில நஃபசுல் காரி, அதாவது இந்த ஓதுறவர் என்ன அந்த துப்பக்குள்ள அதில் என்ன செய்யணும், அந்த துவானம் எச்சில் துவானம் கொண்டு தண்ணீரை போய் கலக்கணும். கலந்தால் தான் அந்த ஓதலுடைய பறக்கத்தில் அங்கே போய் சேரும். அப்போ அதனுடைய ஓதலுடைய தாக்கம் உண்டாகும்னு சொல்கிறாரு. அடுத்தது அல்பானி கூட வந்து சரி அது தாராளமாக செய்யலாம்னு பேசிக்கிறாரு. சஹாபா கூட ஆசார்களை முன்னெச்சு பேசிக்கிறாரு. அப்போ இந்த வஹாபியோடைய அடுத்த ஃபத்வா லஜ்னத்து ஃபத்வா இருக்குது, லஜ்னத்து தாயிமா லில் புஹுத்தல் இல்மியா வல் இஃப்தா. அங்கே பார்த்தோம்னா அவங்க பல ஃபத்வா வெளியிட்டிருக்கிறாங்க. தாராளமாக ஓதலாம், தண்ணி ஓதலாம், குடிக்கலாம், தெளிக்கலாம். என்ன அது வந்து ஓதுறது என்ன தெளிவான வசனமாக இருக்கணும், ஆயத்தாக இருக்கணும், முன்னா சொன்ன விஷயங்கள். ஏன்னா சுருக்கம் நான் எடுத்தோம்னு சொன்னால் தண்ணீரில் ஓதுதல் பிரச்சனை இல்லை, அதை தெளித்தலும் பிரச்சனை இல்லை, குடிக்கிறது பிரச்சனை இல்லை, குளிப்பாடுறது பிரச்சனை இல்லை, எந்த விதமான பிரச்சனை இல்லைன்றது வந்து 4 மதாஹிகளுடைய உலமாக்கள் தொட்டு ரசூலுல்லாஹ் அவங்க தொட்டு சஹாபாக தொட்டு எல்லாருமே முழுமையாக அனுமதித்ததும் செஞ்சதுமாக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எனவே நான் தண்ணி ஓதுறது, அதில் ஊதுறது, குடிக்க கொடுக்கறது, குளிப்பாட்டுறது, தெளிக்கிறது, வீட்டுக்குள்ளே தெளிக்கிறது, ஹோலில் தெளிக்கலாம், ரூமில் தெளிக்கலாம், வீட்டுக்கு சுற்றி தெளிக்கலாம், கனிகள் தரக்கூடிய அந்த மரங்களுக்கு தெளிக்கலாம், பழங்கள் தரக்கூடிய மரங்களுக்கு தெளிக்கலாம், அல்லது கால்நடைகள் ஆடு மாடுகளுக்கு தெளிக்கலாம், தேவைப்பட்ட பூனைக்கு தெளிக்கலாம். இதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் சங்கைக்குரிய முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் பிதாத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் நாங்கள் சொன்னோம். ஒன்று இவர் வஹாபியா இல்லாட்டி வேறு எதுவாண்டு ஒன்று வழங்குதில்லை. ஏண்டா முதல்ல மதாஹிகளோட உலமாக்களுக்குள்ளால் அந்த உசூலுக்குள்ளால் அவர் இல்லை. ரெண்டாவது வஹாபிஸ் உலமாக்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ளாலையும் அவர் இல்லை. அடுத்து அந்த இலங்கையில் வெளியிட்டாங்களே வஹாபிகளோட புத்தகம் உண்டு அல்-மஜ்மு ஸஹீஹ்னு சொல்லி, அதுக்குள்ளாலையும் அவர் இல்லை. இப்போ எதுக்குள்ளால் அவர் இருக்கிறான்றதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் இதுதான் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம் என்னென்னா, ஒத்தர் மார்க்கம் சொல்லக்குள்ள அவர் எந்த வட்டத்துக்குள்ளால் நின்று கொண்டு மார்க்கம் சொல்கிறாருன்ற அந்த வட்டத்தை கண்டுபிடிச்சாதான் நாம் தெளிவான பாதைக்குள்ளே போவோம். அப்படி இல்லாட்டி அவரோட வட்டத்துக்குள்ளே நாங்கள் போய் மாட்டிக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் செய்கிற இபாதத்தெல்லாம் பாலாக போய் தெளிவான விளக்கம் எல்லாம் வீணாக போய் எது ஹலாலோ எது ஆகுமோ இது எல்லாத்தையும் பிதாத்துன்னு சொல்லி நான் அவர் பிதாத்து இவர் பிதாத்துன்னு சொல்லி நிறைய பிரச்சனைப்படுத்தி நாங்கள் போயிடுவோம். ஏன்டா எந்த அடிப்படையுமே இல்லாமல் சட்டத்தை பேசுகிறாரு. எனவே நாங்கள் எப்போவுமே சட்டத்தை கேட்கக்குள்ள தெளிஞ்ச ஆக்கட்டை கேட்கணும், அவருடைய நிலைப்பாட்டை விளங்கணும், ஏன் இதை சொல்கிறான்றதை விளங்கணும்னு சொன்னால் நாங்கள் தெளிவாக எங்களோட மார்க்கத்தை பெற வேண்டிய ஆக்கட்டை பெற்றுக்கொள்ளலாம். வல்ல அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தெளிவான விளக்கத்தை தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.